பரவாயில்ல, இனி வரும் காலங்களில் இதுக்கு மேலே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யூடியூப்பில் பார்த்தாலும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும், ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் இன்னுமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட இப்போ குரு பகவான் இயல்பு நிலையிலேயே இல்லை. நவகிரகத்திலேயே ஒரு சுபகிரகம் யாருன்னா குரு தான். அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் இப்போ இயல்பு நிலையில் இருந்திருந்தால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக கஷ்டம் எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா 8 வருஷ காலம் கஷ்டம், அது ஒரு பக்கம் விட்டுருங்க. நான் கரெக்டாக இந்த 3 மாதமாக, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ இந்த மார்ச் 11 வரைக்கும் ஒரு 94 நாள், அதாவது ஒரு 3 மாதம் கஷ்டம்தான். இதனால் எந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரல. தேடி வந்த வாய்ப்புகளும் பயன்படுத்த முடியல. ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய நிலமை. அதாவதுன்றது பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற குழப்பத்தில் தான் உட்காந்துருக்குறீங்க. இப்போ பொதுவாகவே உங்களோட நிலைமை என்னென்னா, தொழிலில் சாதிப்புமா, கடன் பிரச்சனை தீருமா, அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகி போக முடியுமா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாமல் நம்ம குடும்பம் எப்போ முன்னேறி வரும், மொத்தத்தில் கஞ்சி குடித்தா கூட எப்போ நிம்மதியான நிலைமை கிடைக்கும், இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய நிலைமை இந்த மார்ச் 11க்கு மேலே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. பொறுமையாக இருங்க. மார்ச் 11க்கு மேலே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது. அனுபவித்து பார்த்து